இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் மிக முக்கியமாக இருக்கிறது. மனமேட்டிமை என்னும் பாவம். இது ஒரு பாவம்தான் சொல்லப்போனால். என்னதுங்க அது? மனமேட்டிமை. நீங்கள் கவனிங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் முதல்ல கவனிச்சிட்டோம்னா நமக்கு புரியும். நீதிமொழிகள் பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்க எல்லாம் ஓப்பன் பண்ணி நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிப்போம். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருக்கு அருவருப்பானவன். கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். ரொம்ப கஷ்டமான வார்த்தையா இருக்குல்ல? மனமேட்டிமை உள்ளவன் எவனும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியக்காரனா இருக்கட்டும், அல்லது விசுவாசிகளா இருக்கட்டும், இல்லை உலகத்தாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மனமேட்டிமை மனசில் என்ன இருக்கக்கூடாது? என்னை விட யாரும் உலகத்தில் இல்லை, நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய திறமசாலி, புரியுதுங்களா? எனக்கு யாரும் புத்திமதி சொல்லக்கூடாது, எனக்கு யாரும் என்னை ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் சொல்கிறது தான் 100% கரெக்டாக இருக்கும். இப்படியெல்லாம் தங்களை குறித்து மனதில் எண்ணிக்கொள்ளுகிற ஒரு மேட்டிமையான காரியம் இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி மனமேட்டிமை உள்ளவன் எவனும், எவனும் தான் போட்டிருக்கு பைபிளில் பாருங்க. அவன் படித்தவனோ படிக்காதவனோ, தேசத்தை ஆள்றவனோ ஆளாதவனோ, அடிமையோ சுயாதீனனோ, யாராக இருக்கட்டும், கிறிஸ்தவங்களாக கூட இருக்கட்டும், நாம் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது பாருங்க. மனமேட்டிமை இல்லாதவர்களாக கர்த்தருக்கு, அனாதை யாக்கோபு எழுதுறாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். சிலர்லாம் இருக்காங்க, அவருக்கே சவால் விடுற மாதிரிலாம் பேசுவாங்க, ஆண்டவருக்கே. இல்லை அப்படிலாம் ஜெபம் பண்ணுறாங்க, பார்த்துருக்கீங்களா? யூடியூப்லலாம் அப்படியே ஆண்டவருக்கே சவால் விடுவாங்க. அப்படியே, ஆண்டவரே நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீர் எதுவும் மாற்றிடாதீங்க. நிறைய பேருடைய ஜெபமே மனமேட்டிமையாக தான் இருக்குது, நிறைய பேருடைய ஆலோசனையே மனமேட்டிமையாக தான் இருக்குது. அப்போது வேதம் அப்படி சொல்லலை பாருங்க. வேதம் என்ன சொல்லுது கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அதனால தான் ஜெபத்தில் கூட ஒரு பகுதி இருக்கு, முழங்கால் படிட்டு ஜெபிங்கன்னு. எப்படி வேணால் ஜெபிக்கலாம், ஆனால் ஜெபத்தில் கூட ஒரு பகுதி என்னது? முழங்காலில் ஜெபம் பண்ணு. ஏன்னா அது உன் தாழ்மைக்கு ஒரு அடையாளம். இயேசு எவ்வளோ பெரிய ஆண்டவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவை விட பெரியவர் யாருமே இல்லைல்ல. அவரே முழங்கால் படிட்டாராம். இயேசுவே முழங்கால் படிட்டாருன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது இல்லை. நம்மளும் முழங்கால் படியிட முடியும், முழங்கால் படியிடணும். முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். வேதம் என்ன சொல்லுது? பிலிப்பியரில் முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். அவர் முன்னாடி முழங்கால் முடங்கணும். அதான் தாழ்மை. இப்போ நான் தாழ்மை பற்றி பேச போகிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த மனமேட்டிமைனாலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களை இழந்துடுறாங்க. நல்ல ஆண்டவர் வரங்களை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு. நல்ல வரங்களை கொடுத்துட்டு அவங்க நல்லா பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகிடுது? வரம் கொடுத்த ஆண்டவருக்கே பதிலை சொல்கிறது. அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார், வில்லியம் மரியன் பிரன்ஹாம். ஆண்டவர் அவருக்கு நிறைய வரங்களை கொடுத்தாரு. நல்லா தீர்க்கதரிசி. ஒரு ஆளை பார்த்தா அவன் எந்த ஊர்லேருந்து வரான், எந்த தேசத்துலேருந்து வரான் எல்லாம் சொல்லக்கூடிய, தெளிவாக சொல்லக்கூடிய அந்த மாதிரி நிறைய சுகமளிக்கிற வரங்கள்லாம் அவருக்கு இருந்தது. ஆனால் கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நான் தான் கிறிஸ்துன்ட்டார். என்னதுங்க? நானே கிறிஸ்து, நான் தான் முக்கியமான 7ஆம் தூதன் சொல்லிட்டார். சபையினுடைய 7ஆம் தூதன் சொல்லி இன்றைக்கி அவர் பேரில் ஒரு ஊழியமே இருக்குது. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, வில்லியம் மரியன் பிரன்ஹாம் சபைன்னு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் கூட பாருங்கள், வில்லியம் மரியன் பிரன்ஹாமுடைய உபதேசம் நிறைய வரும். அவர் ஆரம்ப காலத்தில் நல்லா ஊழியம் செஞ்சார், நல்ல அற்புதங்கள்லாம் நடந்துச்சு கூட்டத்தில். ஆனால் காலம் கடக்க என்ன ஆச்சு? உள்ள சொல்லுங்கள், உள்ள என்ன வந்தது? மனமேட்டிமை. அதனால் விழுந்து போய் என்ன பண்ணார்? ஒரு விபத்தில் சிக்கி மரித்து போனார். ஆனால் இன்னமும் அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க சில ஆட்கள்? அவர் தான் யார்? இயேசுனா இப்போ யாருன்னு கேட்டால் அவர் பிதான்ட்டாங்க. இயேசு யார்? பிதா என்றும், இந்த வில்லியம் மரியன் பிரன்ஹாம் யார்? கிறிஸ்து என்றும், அமெரிக்காவில் பிறந்து ஊழியம் செய்த நல்ல வரங்களையுடைய ஒரு தேவ மனுஷனை சொல்லிவிட்டார். அவரே சொன்னதான் அது. சரி, அமெரிக்காவில் போகாதீங்க, நம்ம தமிழ்நாட்டிலே கூட ஒரு
சில காலங்களில் இருந்தார் ஒருத்தர், லாரி, பிரதர் லாரின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். பாலாசிரியர் லாரின்னு இருந்தார். அவருக்கும் நல்ல ஆண்டவர், அவரெல்லாம் குஷ்டரோகியர் நின்று சுகமாக்குன ஆள் அவரெல்லாம். அப்படிப்பட்ட வரங்களை ஆண்டவர் தந்திருந்தார். கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டார், நானே மனுஷகுமாரன்னு ஒரு கூட்டத்தை நடத்திட்டார். நானே இங்கே தமிழ்நாட்டில் நடந்த உண்மையை சொல்கிறேன். கடைசியில் அவர் பின்வாங்கி போய் அவர் ஒரு பெரிய சாட்சியெல்லாம் கெடுத்து கொண்டு கடைசியில் என்ன பண்ணார், நான்று கொண்டு செத்து போனார். ஏன் அப்படின்னா அந்த வசனம் சொல்லுது, கையோடு கை கோர்த்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு என்ன அப்படியே நான் விடமாட்டார். ஆனால் உள்ள என்ன இருக்குது சொல்லுங்க, உங்களை தான் நம்மளை தான் சொல்கிறேன். கையோடு கை கோர்த்தாலும், ஆண்டவரோட கை கோர்த்துட்டேன், ஆண்டவரோட கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் உள்ள என்ன இருக்குது. ஆனால் இங்கே வேதனை சொல்ல, நீ கையோடு கை கோர்த்தாலும். ஆமாம், ஏன்னா மனமேட்டிமை உள்ளவன் எவன் அவர் அருவருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, நீ தாழ்மையாக இருக்கணும். எவ்வளோ கொடுத்தாலும் ஆண்டவர் உனக்கு எவ்வளோ கொடுக்கட்டுமே, வரங்களை கூட தரட்டுமே. 4 பிசாசை ஓட்டிட்டா போதும். 40,000 பிசாசை ஓட்டினா மாதிரி போஸ்டர். நான் சொல்கிறேன், பிசாசை துரத்தும் வரம் உடையவர். அப்படி அது வரமே கிடையாது. அது பைபிள் படி அது விசுவாசத்தினால் உண்டாகும் கிரியை. வேதத்தின்படி அது என்னதுங்க, விசுவாசத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் தான் இயேசு சொன்னாரே தவிர அது வரம் என்று புதிய ஏற்பாட்டில் கூட எழுதப்படலை எங்கேயுமே. எங்கேயாவது காட்டுங்க பார்க்கலாம் வரன்ட்டு. ஆனால் இவங்க போஸ்டர்லாம் போட்டுக்குது, பிசாசுகளை துரத்தும். பிசாசை நீங்கள் கூட துரத்தலாங்க, நீங்கள் தான் துரத்தணும் நியாயப்படி பார்த்தா. ஆனால் நீங்கள் துரத்தாமல் அந்த பிசாசெல்லாம் எங்கள் கிட்ட கொண்டாந்து விட்டு எங்களை துரத்த வச்சுன்னுக்கிறீங்க. நீங்கள் துரத்த வேண்டிய பிசாசெல்லாம் நாங்கள் துரத்துறோம். அந்த அளவுக்கு விசுவாசிகள் எப்படி இருக்கிறீங்க, பிசாசுக்கு பயந்து போய் ஏன் ஆண்டவரே எனக்கு வம்பு, நான் ஒரு பிசாசை துரத்த, அது போய் 10 கூட்டு வந்துருச்சுன்னா 10 துரத்து, அது போய் 20 கூட்டு வந்துச்சுன்னா 20 துரத்து, 40 துரத்து, 60 துரத்து, 1000 துரத்து. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து கணக்கே கிடையாது. நான் கணக்கு சொல்கிறேன். என்னங்க கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி இருக்கணும் என்னங்க, நீங்கள் பிசாசு துரத்திடாதீங்க. விசுவாசி பாஸ்டர் சொல்ல, பிசாசெலாம் துரத்திடாதீங்க, என்கிட்ட வாங்க. ஏன்னா நான்லாம் துரத்தணும். நான் இந்த சபையில் என்ன சொல்லி கொடுக்குறேன், நீ துரத்துன்றேன். ஆமேன், சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க. உன் வீட்டு வாசலில் பிசாசு நிற்கிது, உன்னை பேச சொல்லி கூப்பிடுது, வெளியில் வாங்குது, அப்பாவில் இப்போ பிசாசே அப்படின்னு சொல்லணும். இரு எங்கள் பாஸ்டரை கூப்பிட்றேன், அவர் வரட்டும், நீ அங்கேயே நில்லு, உனக்கு வேணா டீ காஃபி தரேன், குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துரு. பிசாசுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுக்குற பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. எங்கே போய் சொல்கிறது நம்ம. பிசாசுகளுக்கு என்ன வாங்கி கொடுக்குறாங்க, பிரியாணி. நாங்கள்லாம் அதெல்லாம் கொடுக்குறது கிடையாது. நாங்கள்லாம் சவுக்கடி கொடுக்குறது. அதுக்கு இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போம். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க நல்லா. அது ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. என்ன வேணும் உனக்கு கேள், சகலத்தையும் தர்றார். ஐஸ்வர்யத்தை கூட கொடுக்குறாரு, சம்பூரணமான ஆசீர்வாதத்தை பொழிந்தர்ற. எல்லாம் வந்த பிறகு நம்ம என்ன ஆகிடக்கூடாது சொல்லுங்க, என்ன ஆகிடக்கூடாது, மனமேட்டிமை ஆகிடக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தருடைய ஸ்டோரி சொல்ல போகிறேன். அவருடைய ஸ்டோரி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் உசியான்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அந்த உசியா ராஜா அவன் எப்படி இருந்தான், அவனுடைய ஸ்டோரியே அந்த 2 நாளாகமத்தில் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு 23 வசனத்தோடு முடிஞ்சு போகுது. ஏசாயா புத்தகத்தில் எழுதியிருக்கு அவனை பற்றி. என்ன அதுக்கு முன்பாக ஒரு வசனம் சொல்கிறான், ஓசியா 13:6, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். பார்த்தீங்களா, எப்போ ஆண்டவரை மறக்கிறோம், கொஞ்சம் பிரதர்லாம் கவனிக்கிறீங்களா? எப்போ ஆண்டவரை மறக்கிறோம், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டா மறந்துடுவோம். இதே ஒரு 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 அப்படியே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை ஆண்டவர் ஒரு கிருபையாக என்னை பாஸ் பண்ண வச்சுட்டார். ஒரு மார்க் மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்தால் நான் என்ன இருப்பேன், ஃபெயில் ஆகிருப்பேன். ஆண்டவர் கொடுத்த ஒரு மார்க்கில் என்ன செய்துட்டேன். ஆனால் உன்னை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வைக்கிறது அவர் விருப்பம். ஆனால் நீ என்ன சொல்கிற, பாஸ் பண்ண உடனே ஏன் திறமை, நான் ராத்திரி ஃபுல்லாக கண்ணு முடிச்சு படித்தேன்,
அப்படி இல்லைங்க. தேவன் எனக்கு தந்த ஞானம். எல்லாம் சொல்லுங்க. ஞானத்தில் படித்தேன். அதான் கவனிங்க, முக்கியமான காரியம் இது. ஆண்டவர் சொல்ல இஸ்ரேல் மக்களுக்கு தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். நல்ல 3 வேளை சாப்பாடு இருந்தால் ஜெபம் பண்ணுவோம். அதுக்காக ஆண்டவர் பட்டினி போடணும்னு சொல்ல வரல. ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ராத்திரி தூங்க போகும்போதாவது ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீரே, 3 வேளை சாப்பாடு கொடுத்து என்னை போஷித்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா ஒழுங்கா உட்கார், திரும்பி உட்கார், நல்லா திரும்பி உட்கார். நல்லா பைபிளுக்காக எனக்கு 3 வேளை சாப்பாடு நல்லா கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி 2 வார்த்தை சொல்லிட்டு தூங்க போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்க? திருப்தியான நாள் என்னை மறந்தார்கள் அப்படி சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர். திருப்தியான பின்பு 13:6 குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. திருப்தியான பின்பு அப்படி இருதயம் என்ன ஆயிடுச்சான்? மேட்டிமை ஆயிற்று. எனக்கு எல்லாம் இருக்குது. ஒருத்தன் பெரிய கூடாரம் கட்டி பெரிய இது கட்டி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு சொல்கிறான்ல, என் ஆத்துமாவே புசித்து குடித்து இன்பமாயிரு. அப்போ உடனே தேவனுடைய சத்தம் கேட்குது, மதிக்கடனே இந்த ராத்திரியில் நீ செத்து போகிற, எல்லாம் நாளைக்கு யாருக்கு? என்னங்க, நல்ல ஒரு ஜிஆர்டி கடைக்கு போயிட்டு ஒரு 10 சவரனை கொண்டாந்து ஒட்டிக்கெல்லாம் வேணாந்து வீட்டில் வச்சுட்டு ராத்திரி தூங்கும் போது மறுநாள் போட ஆள் இல்லைன்னா என்ன ஆகும்? ஏன் தான் பாச இப்படி அபச குணமாலாம் பேசுகிறாரோ, போட்டு அழகு பாருங்கன்னு சொல்லுவார். நான் சொல்கிறேன் வாங்கி, நான் என்ன சொல்கிறேன்னா, அதை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை கொண்டாந்து வச்சு தூங்குறப்பெல்லாம் நாளைக்கு அதை நான் போடும்போது எப்படி இருப்பேன்? என் கழுத்து எப்படி இருக்கும்? ஆஹா, என்னை போல் யாருமே இல்லை, நான் தான் உலகத்தில் அழகாக இருக்க போகிறேன் அப்படி நினச்சிடக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்தார் கிருபையா. அல்லேலூயா. என்னங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் திருப்தியான இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். இந்த தப்பை செஞ்சிடக்கூடாது, இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் மறந்துடவே, எவ்வளோ வந்தாலும் சரி கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா எங்கள் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க பாருங்க. நன்றி ராஜா எங்கள் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். ஆமென் ஆமென். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். என்ன அர்த்தம்? உயிருள்ளவரை ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன், பாடிக்கிட்டே இருப்பேன். என்னங்க சொல்கிறீங்க? கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதனால தான் கிறிஸ்தவத்தில் ஒரு அருமையான காரியம் வச்சுருக்கிறாங்க. எப்போ ஜெபம் பண்ணாலும் முடிவு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் இல்லை, முடியலன்னு அர்த்தம். நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? ஜெபம் முடிந்து விட்டது. அதுக்கு தான் என்ன ஆத்துமாவே. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் சர்ச்செல்லாம் என்ன ஆத்துமா சொன்னால் போதும், ஆஹா அப்பாடா சோத்திரம். ஆனால் அர்த்தம் என்ன தெரியுமா? அது இன்னும் முடியல, தொடர்ந்து நீ சொல்லிக்கிட்டே இரு போ. இப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவரே என் ஆத்துமாவே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், என் முழு உள்ளமாக அவரை நான் நன்றி சொல்கிறேன் இல்லைங்களா? அதுதான் அந்த அர்த்தம். சரி, இப்போ உசியா கதைக்கு போவோம். நம்ம 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தில் இவனுக்கு 16 வயசு. எத்தனை வயசு? 16 இயர் ஓல்டு. இவர் ராஜாவாயிட்டார், யூதாவுக்கு ராஜாவாயிட்டார். 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். இதெல்லாம் நீங்கள் உசியா 26ஆம் அதிகாரம் 4 வசனங்களில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போது இவனுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரி குட். நம்ம ஆரம்பம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். என்னங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவோம், ஒழுங்காக ஜெபம் பண்ணுவோம், ஒழுங்காக வேத வாசிப்போம், பயபக்தியாக இருப்போம், கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். அப்புறம் கழுதை தேஞ்சி
கட்டெரும்பான கதையாயிரும். போக போக அன்னைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்போ என்ன ஆயிடுச்சு? அப்படியே 2:30, 1:30, அரை மணி நேரம், இப்போ 5 நிமிஷம் தான் ஜெபம். இப்போ பைபிள் வாசிக்கிறதே இப்போ ரொம்ப வித்தியாசமாகி போச்சு. என்னது? சும்மா எடுத்தவொடனே ஒரு அதிகாரத்தை கடன்னு வாசி தூக்கி பைபிளை தூக்கி பண்ணி வச்சுட்டு ஓட வேண்டியது தான். ஏதோ கடமைக்குனா இப்போ பைபிள் வாசிக்கிறோம். ஜெபம் கூட பாருங்கள், ஏதோ கடமைக்கு தான் வாசிக்கிறோம் இப்போல்லாம். இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்தவைகளை நினைத்து, ஆமென். இப்போ இவனுடைய ஆரம்பம் பாருங்க, 4-5 வசனங்களுக்கு வேகமாக வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின மனசெல்லாம் எப்படி இருந்துதான்? யோசியாவின் மனசெல்லாம் தேவனுடைய காரியத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எல்லாம் ராமன் சொல்லுங்க. எப்படி என்ன நடந்துச்சு? எதை அவன் செய்யறானோ அதெல்லாம் வாய்த்தது. எப்போ? இவன் ஆண்டவரை தேட மனசுல இருந்தான் பாருங்க, எண்ணத்தோட. நீங்க கூட தேவனை நல்ல மனசார தேடுங்க. அவரை நீங்க தேவனை மனசார தேடாம மற்றதெல்லாம் மனசார தேடிட்டு சும்மா தேவனை ஏதோ பேருக்கு தேடக்கூடாது. தேவனை பேருக்கு தேடுற கூட்டம் நம்ம கிடையாது. தேவனை மனதார தேடுவோம். ஆமே, நீங்களே சொல்லணும் இதுக்கெல்லாம். ஆமாங்க, நான் மனதார தேடுவேன், மனதார தேடுவேன். சும்மா பேருக்கு தேட மாட்டேன். உலகத்தில் மற்றெல்லாம் பேருக்கு தேடுவேன், மற்றதெல்லாம் பேருக்கு தேடுவேன். ஆனால் என் மனதார தேடுறது என்னது? ஆண்டவரை. அப்போ காரியங்கள் என்ன செய்யும்? ஆண்டவரே, நீ தேடின நாட்கள்லாம் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கூட காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அதிகாலை எழுந்திருக்கிறதா? அப்போ தானே நாங்கள் இழுத்து நல்லா போர்த்தி, அப்போ தானே ஒரு இன்பமயமான நித்திரை எங்களுக்கு வருமே. ராத்திரி 11-12 மணி வரைக்கும் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு 1 மணி வரை 2 மணி வரை எத்தனை பேர் ராத்திரி 1 மணி ஃபோனை நோண்டியிருந்தீங்க? அதெல்லாம் நாங்கள் ரகசியம் பாஸ்டர். சிலர்லாம் அந்த ஹைட் பண்ணி வச்சுருவாங்க. எப்போ இவங்க ஆன்லைனில் வராங்கன்னு தெரியாத அளவுக்குலாம் ஹைட் பண்ணி வச்சுக்கிறது, அந்த டெக்னிக்கெல்லாம் பண்ணிடுறது. முதல்ல செல்ஃபோனில் என்னென்ன விஷயம் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறது இல்லை? கற்றுக்கங்க. நல்லதாக இருந்தால் அது தப்பு இல்லை, நல்லதை செய்யுங்க. இப்போ ஆண்டவர் கொடுத்த நல்ல டெக்னாலஜி அது, அதை பயன்படுத்தி நல்லா இன்றைக்கி நிறைய பேருக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் அதை என்ன பண்ணக்கூடாது? நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு ஆண்டவர் கொடுக்குற சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? நன்மையாக பிரயோஜனப்படுத்திக்கணும். காலை எழுந்து நல்லா ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கணும். அது செய்கிறதே இல்லை பாருங்கள். எந்திரிச்சோடனே முதல்ல எதை தேடுறோம்? காஃபி, டீ. அப்புறம் பக்கத்தில் ஃபோன் இருக்கா? எங்கே வச்சிட்டேன்? சார்ஜர் இருக்குதா? முதல்ல போய் உடனே எழுந்து போய் பதறி அடிச்சுட்டு போடு. சார்ஜ் மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. ஆமாம், எதை சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துருவேன் நான். என் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருக்க மாட்டேன் நான். ஆமாம். இப்போ இவர் உசியாவுடைய கதை பார்த்தீங்கன்னா 6லேருந்து கிட்டத்தட்ட 6-7 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவனுக்கு துணை நின்றாரான் யுத்தத்தில். அதெல்லாம் படிக்க வேண்டாம், ஏன்னா அதில் படித்தா கொஞ்சம் நேரம் போயிடும். நிறைய அவனுக்கு ஆண்டவர் துணை நின்றாரான். 8ஆம் வசனத்தில் பெலன் கொண்டானான். இவ்வளவு 9ஆம் வசனத்தில் அவன் எல்லாத்தையும் கட்டி பலப்படுத்தினானா. அப்புறம் 10ஆம் வசனத்தில் கவனிங்க, வாசிங்களேன் கொஞ்சம். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அங்கே துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனா இருந்தான். பாத்தீங்களா? வெள்ளாண்மை பிரியனா என்னது? விவசாயம் பண்றதுல ரொம்ப பெரிய ஆளா இருந்தார். ஏகப்பட்ட நிலம் புலம் என்னங்க, ஏகப்பட்ட நிலங்களை வாங்கி போட்டான், ஏகப்பட்ட கோபுரங்களை கட்டினான், ஏகப்பட்ட ஆடு மாடு, ஒரு இடத்த உள்ள மலை வயல்வெளி பயிர் குடி திராட்சை எல்லாம் உண்டாயிருந்தது. எல்லாம் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 11லேருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருந்த
மிகப்பெரிய சிறப்பான போர் படைகள். பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம், பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600. 13ஆம் வசனம் பாருங்க, ராஜாவுக்கு துணை நிற்க யார் பக்கத்தில்? உசியாவின் பக்கத்தில் நிற்குவதற்கு பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை. அது மாத்திரல்ல, இந்த சேனைகள் உள்ளவர்களுக்கெல்லாம் உசியா கேடகங்கள், ஈட்டிகள், தலைச்சீராக்கள், மார்க்கவசங்கள், வில்லுகள், கல்லெறிகிற கவன்கள் எல்லாம் கொடுக்குறான். பெரிய படைத்தலைவன், பெரிய ராஜா. எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் இருந்தது. 15ஆம் வசனம் வாசிங்க. கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள். அந்த காலத்துல நிபுணர்லாம் இருந்திருக்கிறாங்க. தொழிலாளிகள் வேகமா வாசிங்க. கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமின் மேல் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. பாத்தீங்களா, வெகு தூரம். மொபைல் போன் இல்லாத காலம், மெயில் இல்லாத காலம், லெட்டர் இல்லாத காலம். அவன் கீர்த்தி எது வரைக்கும் போயிருக்குது? வெகு தூரம். உசியான்னு ஒரு ராஜா இருக்கிறாராமே, பயங்கரமான ஆளா இருக்கிறாராமே. என்னங்க இப்போ கூட உலகத்தில் போடுறாங்க பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை பணக்காரர் பட்டியல். யார்ப்பா உலகத்தில் பெரிய பணக்காரர்? அதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறது? முதல்ல யார் இருந்தது? இப்போ எலான் மஸ்க் முதல்ல இருந்தது. பில்கேட்ஸ் அவர் இருந்த காலம். இப்போ எலான் மஸ்க் இருக்கிறாரு. இப்படியே இவங்க போட்டி போட்டு பெரிய பெரிய ஆளா, பணக்காரர்களா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. பேர் எங்கே வரணும்? ஸோ நம்ம பேரில் எங்கே வரணும்? சர்ச்சு கல்வெட்டில் வரணும். நாங்கள் ஒரு சபையை பார்த்தோம் பாருங்க, சவுத்தில் கூட ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. இந்த சுவரை கட்டி தந்தவர் இவர். சுவரை கட்டி தந்ததற்கே அவர் பேர் கல்வெட்டில் வச்சுருக்கிறாங்க. சர்ச்சுக்கு சுவர் கட்டி கொடுத்தாராம். நம்ம பேர்லாம் எங்கே எழுதினா போதும்? எங்கள் பேரை கல்வெட்டில் தயவுசெய்து எழுதாதீங்க. நாங்கள் போய் சேர இடம் வேறு இடமாயிரும். அப்புறம் என்னங்க, சில சபைகளை கேட்பாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா கல்வெட்டில் பேர் போடுவீங்க? கேட்குறாங்களா இல்லையா? கேட்பாங்க. நம்ம ஆளுங்களே சில ஊழிய டெக்னிக்கல் வச்சுருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தால் உங்கள் பெயரை நாங்கள் எங்களுடைய ஊழியத்தில் எழுதி வைப்போம். இதோடு உன் கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக மாட்டேன். டைரெக்டாக போக வேண்டிய இடம் வேறு இடமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் விரும்பாத காரியம் அது. அது மனமேட்டிமை. போகிறப்பெல்லாம் சொல்லிக்கிறது தான், இதான் என் பேர் பார்த்துக்கோ. இந்த பில்டிங் கட்டுறதுக்கே நான் தான் சொல்லுங்க, எனக்கே சொல்லியிருக்கிறீங்களா? மனமேட்டிமை கூடாது. கல்வெட்டில் பேர் தேவையில்லை. என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். ஆண்டவர் அறிந்திருக்கணும் என் பேரை. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு அந்த லிஸ்ட்ல நான் இருக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? பாஸ்டர் ஒரு அந்த ஆள் இருக்கிறான், அந்த பாஸ்டரு வாயை திறந்து கூட நான் செஞ்சுன்னு சொல்ல மாட்டேன்றான். சில நேரம் நாங்கள் ஏன் சிலரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணிக்கிறோம்னா, அவங்கள மேன்மை பாராட்ட இல்லை, அவங்க ஒரு சாட்சியாக இருக்கிறாங்களேன்னு தான். அதனால் அவங்க என்ன செய்திடக்கூடாது. எனக்கெல்லாம் ஒரு பயம் வருது அடிக்கடி. சிலரை பற்றி நம்ம ஏதாவது நல்ல வார்த்தை சொன்னால் அவங்க தான் முதல் கேட்டுறாங்க. உண்மையை சொல்கிறேங்க, நான் இந்த ஃபுல்பிட்டில் நின்று ஆண்டு சாட்சியாக சொல்கிறேன். நான் யாரெல்லாம் நல்ல மேன்மை அவங்கள அதெல்லாம் கேட்டு போச்சு. அதிலேருந்தே விட்டுட்டேன். இனிமேல் தயவுசெய்து பேசவே கூடாது. பயமாக இருக்குது. இந்த பிரதர் இருக்கிறாரே அவர் மிகுந்த நல்லவர்னா அதோட முடிஞ்சு போகுது கதை. உசியா எல்லாம் வந்த உடனே இவ்வளோ சொத்து சுகம் ஆடம்பரம் பேரு புகழ் பதவி எல்லாம் இருக்குது அவங்ககிட்ட. உச்சபட்ச தலைவன் அவன். அவங்ககிட்ட இல்லாத ஒன்னே கிடையாது. அவ்வளவு பெரிய பாருங்க, அந்த வசனத்தின் கடைசி பகுதி, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு எல்லா அனுகூலம் உண்டாயிற்று. ஆச்சரியப்படத்தக்கதாக கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பேரை கேட்டா எல்லாருக்கும் தெரியும். என்னங்க, பேர் பிரஸ்தாபம் உலகத்தில் மேன்மையாக இருக்குதுங்க. சிலர் பேருக்காகவே உலகத்தில் போஸ்டர் வச்சு ஓட்டிடுவாங்க. என்னங்க, நீங்கள் பிறந்த நாள் போஸ்டர்லாம் பாருங்கள், அண்ணன் அப்படியே அதுக்கு டைட்டில் வச்சு எல்லாரும் அடித்து ஒட்டி
என்னங்க? ஆனா ஆண்டவர் இவ்வளவு செய்தார், என்னைக்காவது எதையாவது பெருமை பாராட்டுறாரா? எவ்வளோ காரியம் செஞ்சு வச்சிருக்காரு ஆண்டவர். அவர் வந்து இந்த உலகத்துல தாழ்மையா எப்படி இருந்தாராம்? மனுஷ ரூபம் எடுத்து அடிமை சாயலாக இருந்தார் உலகத்துல. சாதாரண ஒரு ஆர்டினரி பீப்புளா வாழ்ந்தார் ஆண்டவர். அவ்வளவு சகலவற்றுக்கும் அதிபதி, பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வைரங்களுக்கும் பொக்கிஷங்களுக்கும் அதிபதி அவர். ஐஸ்வர்ய சம்பன்னர். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் பவுல் எழுதுறாரு பாருங்க, அவர் இந்த உலகத்துல ஒண்ணுமில்லாதவரா வந்தார் நமக்காகன்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம. அதுக்காக நான் யாரையும் நீங்கள் வந்து செருப்பு போடாதீங்க, நீங்கள் வந்து ஆடம்பரம், நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடாதீங்க, ஒரு நல்ல சாப்பாடை இப்படி ஒரு உபதேசம் உலகத்தில் இருக்குது பாருங்க. ஒன்று போனால் ரொம்ப லோவாக போயிடுறேன், இல்லைன்னா ஹையாக போயிடுவேன். ஒரு சரியான அளவு இல்லை, அதான் பிரச்சனை. எதுவும் அளவாக இருக்கட்டும், ஆமேன்னு சொல்லுங்க. எதுவும் அளவாக இருக்கட்டும். சாப்பாடு கூட அளவாக சாப்பிட்டா நல்லது, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிடைக்குதுன்னு வாரி அடித்து உள்ளே இறக்கிட்டோம்னா அப்புறம் செரிமானம் ஆகிறது பெரிய கஷ்டமாயிரும் நம்மளுக்கு. ஒரு முறை எனக்கு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் மட்டன் சிக்கன் அது இதுன்னு வாங்கி கொடுத்து நானும் ஓவராக உள்ளே இறக்கி இங்கே நிற்கிது சொல்லியிருந்தேன் ஒரு முறை. நான் இங்கே நிற்கிது, இப்படி தான் நிற்கிறேன், வேறு வழியே இல்லை. அது மாதிரி ரொம்ப உள்ளே ரொம்ப ஓவராக இறக்கிட்டோம்னா கஷ்டம். இவனுக்கு அப்படி தான் ஆகிப்போச்சு. யாருக்கு? யார் பேர்? இங்கே கவனிங்க, யார் பேர்? உசியாவுக்கு. ஆனா இப்ப என்ன ஆச்சு பாருங்க, 16ஆம் வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. பிரச்சனையே எல்லாம் இதுவரை நல்லா இருந்துச்சு, எல்லாம் அவன் சரியா பண்ணிட்டே வந்தான். கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார், அவனை பலப்பட வைத்தார், அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார், அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். எல்லாம் செய்தாலும் கையோடு கை கோர்த்தாலும், எல்லாம் சொல்லுங்க, கையோடு. சில சொல்லுவாங்க ஆண்டவரோடு நான் இருக்கிறேன் பிரதர், ஆனா பண்றதெல்லாம் மனமேட்டிமையான காரியம். விளம்பர பிரியர்கள். என்னதுங்க? ஆண்டவர் நீ எதை செய்தாலும் அதை விளம்பரப்படுத்தாதன்னாரு. அதை தான் முதல் விளம்பரமே பண்ணுவாங்க. ஆண்டவர் நீ உபவாசம் இருக்கிறது யாருக்கும் சொல்லாதேன்னாரு. ஆனா போஸ்டர், எங்கள் ஐயா 40 நாள் உபவாசத்தை முடித்து இப்போதுதான் வெளியே வந்து கொண்டு இருக்கிறார், அதுக்கு ஒரு போஸ்டர். இப்போது நேராக வந்து உங்கள் தலைமேல் கை வைப்பார், உடனே வானங்கள் திறக்கும், கடகடவென்று கொட்டும், நீங்கள் அள்ளி கொண்டு போங்கள். அவரே 40 நாள் அங்கே சோறு தின்னாம நடக்கூட முடியாது, வெளில வருவார். வர்றவருக்கு ஒரு வரவேற்பு போஸ்டர் வேறு. நிறைய பேர் இருக்கிறாங்க சென்னையில், நீங்கள் எங்கேயும் தேடாதீங்க, சென்னையில் இருக்கிறாங்க அந்த கும்பலெல்லாம். ஆமாம், உபவாசம் இருந்தால் நீ போய் தலைக்கு எண்ணெயை வை, முகத்தை கழுவுன்றார் ஆண்டவர். இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறத போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறது. என்னங்க, உன் முகம் தெரியக்கூடாதுன்றாரு, உள்ளே இருன்றாரு, வெளில வராத. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார், அப்படித்தானே வேதம். ஆமேன்னு சொல்லுங்க. தார தம்பட்டை அடிக்கிறாங்க இன்னைக்கு பாசங்களுக்கு, தார தம்பட்டை அடி. இந்த மாதிரி கூட்டமெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிலங்க நம்மளுக்கு. நம்மளுக்கெல்லாம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 10 வருஷமாக ஊழியத்தில் வந்து இப்போ தான் பாஸ்டர், ஓ உங்கள் பிறந்தநாள் இப்போ தானா, பரவாயில்லையேன்னு அந்த மாதிரி. ஆனால் இப்போ தார தம்பட்டை எல்லாம் அடிச்சு ஆண்டவர் சொல்ற, தாரை தம்பட்டை ஊதுவியாதே அப்படின்றாரு. உனக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் வேணான்றாரு. ஆனால் நம்மளாம் என்ன செய்கிறோம், அதை வேணும், எனக்கு அடிங்க, எனக்கு அதெல்லாம் வேணும். இப்போ உசியானுடைய கதை என்ன, தனக்கு கேடுண்டாகும் மட்டும் மனம் மேட்டிமையாகி என்ன செய்தானா, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இவன் போகக்கூடாத ஒரு இடத்தில் போய் நிற்கக்கூடாத ஒரு இடத்தில் நின்று செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்தான். யாரு? உசியா. அங்கே தூபபீடத்தில் யார் நிற்கணும்? பிரதான ஆசாரியன், அப்புறம் ஆசாரியர்கள். அவங்க போய் தான் தூபபீடத்தில் நின்று தூபபீடத்தை எடுத்து தூபம் காட்டணும். ஆனால் உசியாவுக்கு என்ன வந்துச்சு, நான் தான் டாப் 5 மோஸ்ட்ல இருக்கிறேனே, டாப் 10ல இருக்கிறேனே. என்ன 10 எல்லாம் சொல்லுங்க, டாப் 10. இந்த ஆனவனா சண்டியில் போட்டுருவான் டாப் 10. எல்லாம் சுத்த ஓப்புலஸாக கிடக்கும், அதை தூக்கிட்டு வந்து எங்கே வச்சிடுறது?
டாப் 10ல் வச்சிடுறதுங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் என்ன ஏமாளிகளா? அதையும் ஆன்னு வாயை பொழுது காலையில் பார்த்துட்டு தான் நம்ம வர்றது வெளியில். டாப் 10 பார்த்துட்டு வர்றது. இவர் டாப் 10 ஆகிட்டார் உசியா இப்போ. அதனால் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கல, இந்த உரிமை தாரன், இந்த அதிகாரத்தை தாரன், இந்த கிருபையை தாரன். நான் சொல்கிறேன், காலையில் எழுந்து முதல்ல ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே, நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இப்படி பாட வேண்டிய உசியா என்ன பண்றாரு, போயிட்டு தூபபீடத்தின் மேல் ஏறுகிறான். 17ஆம் வசனம், ஆசாரியனாக அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலி 80 பேரும் அவனுக்கு பிறகு உட்பிரவேசித்து என்ன சொல்றாங்க பாருங்க, ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தீபம் காட்டுகிறது, தூபம் காட்டுகிறது, உமக்கு அடுத்ததல்ல தூபம் காட்டுகிறது, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியிலே போ, மீறுதல் செய்தி, இது தேவனாகிய கர்த்தராலே மேன்மையாக. இது ரொம்ப தப்பு உசியாவே, நீ வந்து நிற்க கூடாத இடத்தில் நிற்கிறீர். ஆண்டவர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வைக்கிறாரோ, அது எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அதில் இருந்து உங்களை அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போகிற வரை நீங்கள் காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாங்க உண்மை, அதுதான் பைபிள் படி, அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க தப்பு, ஒரு பாட்டு பாட தெரிஞ்சு ஒரு ஜெபம் பண்ண தெரிஞ்ச உடனே தங்களை ரொம்ப மேன்மையாக எண்ணிக்கிறாங்க. என்ன பாஸ்டர் எங்களை ஏதாவது சொல்கிறீங்களா? உங்களை சொல்லலை, சரி உங்களையே சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க. என்னங்க இல்லை, என்ன தப்பு இருக்கு? இன்னும் நல்லா உருவாங்க. உருவாக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற ஸ்தானத்தில் நில்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தணும், நம்ம ஆசைப்படக்கூடாது. புரியுதுங்களா? நான்லாம் எங்கள் பாஸ்டர் நிற்கும் போது அவரை தள்ளிட்டு போய் நாங்கள் நின்னா நல்லா இருக்குமே நினைக்கலாமா? நான் எங்கள் பாஸ்டர்களை இருந்து அவருக்கு கிட்ட கற்றுக்கிட்டு அவருக்கு ஊழியம் செய்து அவருடைய சபையில் ஊழியம் செய்து அதற்கு காத்திருந்த காலத்தில் தான் கர்த்தர் என்னை வேதாகம கல்லூரி கொண்டு போனார். எனக்கு பைபிள் காலேஜ் ஒன்று இருக்கிறதே தெரியாது, எனக்கு உண்மையிலே தெரியாது. ஊழியத்துனா படிக்கணும், ஊழியன்னு ஒன்று எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதை பற்றி எந்த எனக்கு சிந்தனையும் கிடையாது. நான் அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் அதை பற்றி யோசித்ததே கிடையாது. எனக்கு தேவை ஆண்டவர் சபையில் ஒரு விசுவாசியாக வச்சிருக்கிறார், அது போதும். அதுவே என் வாழ்க்கையில் சந்தோஷம். ஓடிக்கொண்டிருந்த எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சி அதுக்கப்புறம் எனக்கு இந்த பாதையெல்லாம் காட்டும் போது தான் தெரிஞ்சுது. நானாக என் மைண்டில் ஒரு நாள் யோசித்ததே கிடையாது. பைபிள் காலேஜ் போன பிறகு தான் தெரியும், ஓ இதுக்கெல்லாம் இவ்வளோ பாடம் இருக்குது, இவ்வளோ படிக்கணும், இதுக்கெல்லாம் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது, இதெல்லாம் நம்ம பெறணும்னு சொல்லி. புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன்னா, நம்ம போய் நிற்க வேண்டிய இடத்துல ஆண்டு எங்கே நிறுத்துற அங்கே நிற்கணும். உசியா என்ன செய்துட்டான்? எல்லை தாண்டினான். ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாலும் எல்லை தாண்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உனக்கு எல்லாம் கொடுத்துட்டாருன்னா எல்லை தாண்டக்கூடாது.
4 கார் 10 கார் கொடுத்துட்டாருன்றதுனால 10 வீடு கொடுத்துட்டாருன்னு எல்லை தாண்டக்கூடாது. நீ எப்பொழுதும் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருடைய கூட்டங்களுக்கு வந்து ஒரு கார் டிரைவர் ஒருத்தர் கார் ஓட்டினாராம். அவர் நினச்சிட்டாராம் பாஸ்டர் நமக்காக ஒரு டிரைவரை ஏற்படுத்தியிருக்கார் போல, கார் பாஸ்டருக்கு போல நினச்சிக்கிட்டார். ஆனால் 3ஆம் நாள், அந்த 3 நாள் கூட்டங்கள் முடிந்த பிறகு தான் அந்த டிரைவர் சொன்னாராம், என் வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ண முடியுமா? போய் பார்த்தா தான் தெரியுமா, அவருக்கு அந்த டிரைவர் யாரும் இல்லை, அந்த கார் அவருடையது. அவருடைய வீடெல்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் பெரிய தொழில்கள் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? டிரைவிங் வேலை பார்த்துருக்கிறாரு. பாஸ்டர் சொன்னார், பிரதர் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஊழியக்காரரை பிக்கப் ட்ராப் பண்ணிக்கோங்க, அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட்டங்களுக்கு. சரி பாஸ்டர், எவ்வளோ கீழ்ப்படிதல் பாருங்கள், எவ்வளோ தாழ்மை பாருங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன கடை வச்சு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னே போதும், நான் தான் பெரிய ஓனர், நான் தான் சொல்லுங்க. ஒரு 10க்கு 10 ஒரு கடை எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா என்ன பண்ணுறோம்? ஐயாம் பெரிய ஓனர். ஓனராக இருந்தாலும் ஆண்டவர் முன்னாடி நீ யாரு? தாழ்மையாக இரு. கர்த்தரே உன்னை உயர்த்துவார், கர்த்தரே உன்னை கொண்டு வருவார். அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீ வரும் பொழுது உனக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? மேன்மை மரியாதையும் உண்டாகும், கர்த்தரிடம் தயம் வரும் உனக்கு. இவன் என்ன செய்தான்? எல்லை தாண்டி வந்து நிற்கிறான். ஆசாரில் நிற்க வேண்டிய இடத்தில் இவன் நிற்கிறான், தூபபீடத்தை இவன் பிடிக்கிறான். என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அப்பொழுது உசியா ஆசாரியர்கள் சொன்னதை உசியா ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு என்ன குறைச்சல் நினைக்கிறீங்க? எனக்கு தான் எல்லாம் இருக்குது, நான் ஏன் வரக்கூடாது, நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட என்ன செய்யறான் உசியா? அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. ஸ்பாட்லே அடி கிடைக்குது பாருங்க அவனுக்கு. உடனே நீங்கெல்லாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாரும், ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் நமக்கு அடியே ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் முதுகெல்லாம் அடிக்கடி நமக்கு அரிக்குது. நிறைய விசுவாசிகள் முதுகு அரிப்பு ஏன் வருது? கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஊழியக்காரங்களும் சொல்கிறேன், நீங்கள் உங்களை மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொல்கிறேன். ஊழியக்காரங்கள் கூட இப்போ கொஞ்சம் முதுகு அரிப்பு ஓவராக இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடக்கிறது. சத்தியத்தின்படி நடக்காமல், சத்தியத்தின்படி பேசாமல், சத்தியத்தின்படி நடத்தாமல், அவங்க இஷ்டம் போல் என்ன வேணாலும் என்னங்க புரியுதா நான் சொல்கிறது? இப்போ உசியா பார்க்குறான், அவன் நெற்றில் என்ன தோன்றுது? இப்போ கொண்டு போய் அவனை ஒரு தனி வீட்டில் போட்டாங்க. அவன் வாழ்நாளெல்லாம் எங்கே கிடக்கிறான் தெரியுமா? ஒரு வசனம் வாசிங்க. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். கடைசி வரை எங்க வாழ்க்கை? இப்போ அவன் போய் சொத்தையும் பார்க்க முடியாது, அவன் விளைநிலங்களை பார்க்க முடியாது, கட்டின கோபுரங்களை பார்க்க முடியாது. ஒரு தனி வீட்டில் சாகும் வரை அவனை எங்கே அடக்கம் பண்ணாங்க தெரியுமா? பிதாக்கள் கரில் கூட அடக்கம் பண்ணல, தள்ளி அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவன் குஷ்டரோகியாக இருந்ததுனால அந்த காலத்தில். இப்போ மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். சரி, உசியா கதையை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம கதையை பார்ப்போம் வாங்க. ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அங்கே நம்ம கதை கொஞ்சம் இருக்குது. அங்கே நம்ம கதையை கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் புரியும். 17ஆம் வசனத்திலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அருமையாக சொல்கிறாரு பாருங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகளில் இருந்த இடத்தில். புதிய ஏற்பாட்டு விசுவாசிலாம் யார் தெரியுமா? யார் நீங்க? நாமெல்லாம் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாம முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு கீழ்ப்படியாமல் கிடந்த காட்டொலிவ மரம். எல்லாம் சொல்லுங்க, காட்டொலிவ மரம். சத்தமே கேட்கல எனக்கு. நீங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் ஏன் சொல்லணுன்ற மாதிரி யோசிக்கிறீங்க போல. கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. காட்டொலிவ மரம் ஆகிய நீ சில கிளைகள் எங்கேருந்து முறிச்சாராம் தெரியுமா? நல்ல ஒலிவ மரத்திலிருந்து. நல்ல ஒலிவ மரத்திலிருந்து சில கிளைகளை உடைச்சிட்டாராம். அதான் யார் தெரியுமா? இஸ்ரவேலர்கள். கவனிங்க, இஸ்ரவேலரை உடைச்சிட்டு அவங்கள அங்கேருந்து முறிச்சு எடுத்து தூக்கி போட்டுட்டு அங்கே யாரை ஒட்ட வச்சாரு? புறஜாதியாராகிய நம்மை.
அதாவது காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் நாம், இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் நாம். அதனால தான் புறஜாதியார்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் நாம். நம்மளை கொண்டு வந்து எங்கே வச்சாரா? ஒட்ட வச்சாரா? எத்தனை பேர் புரியுது? காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இப்ப நல்ல ஒலிவ மரத்துல இருந்து உனக்கு என்ன கிடைக்குது? ஒட்டப்பட்ட உனக்கு சாரமும் வேரிலிருந்து உனக்கு என்ன கிடைக்குது? பங்கு கிடைக்குது. இப்ப நீ என்ன பண்ற சொல்லுங்க? என்ன பண்ற? நல்லா வளர்ந்து நல்ல நீ ஒட்ட வைக்கப்பட்ட காட்டொலிவ மரமாக இருந்தாலும் உனக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த வேரிலிருந்து சாரத்தை என்ன பண்றாரு? உனக்கு கொடுக்கிறார். உடன் பங்காளி ஆயிட்டை பண்ணி. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் என்ன அர்த்தம்? நீ எல்லாம் உன்னெல்லாம் ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டார், போ, உன்னை உடைச்சி போட்டார், என்னதான் பெரிய ஆளாக்கி வச்சிருக்கிறார். இப்போ நான் எங்க இருக்கிறேன்? நல்ல ஒளி மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டொலிவு மரம். நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட பெருமை பாராட்டக்கூடாது. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை கிருபையாய் தந்தீரே, ஸ்தோத்திரம். என்னங்க, நான்லாம் நல்லவனாக இருக்கிறதுனால தாங்க ஆண்டவர் என்னெல்லாம் தெரிந்து கொண்டாரு. நான் ரொம்ப நல்லவங்க. நீங்களே சொல்லிக்காதீங்க நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆண்டவர் சொல்லணும். தன்னைத்தான் புகழ்கிறவர்கள் உத்தமர்கள் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. எப்பவுமே நம்மளை பற்றி நாமளே சரி யாரும் தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம 4 வார்த்தையை போட்டு வைப்போமே, காசா பணமா. இதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ்லாம் கூட வைப்போம். நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நாங்கள் நாம் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ நம்ம கிட்ட வந்திருக்க நல்ல சுபாவம் எப்படி வந்துச்சு? நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டனால வந்துச்சு. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ பெருமை பாராட்டாதே. ரட்சிப்பு கூட எப்படி வந்து தெரியுமா? பெருமை பாராட்டும்படி வரலையா. இது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது மனுஷரால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. எந்த மனுஷன் ரட்சிக்கலை. அதனால் யாருக்கும் பயப்படக்கூடாது. மனுஷர் யாருக்கும் பயப்படவே கூடாது. ஆமாம், நம்ம ரட்சிப்பு யாருக்கிட்ட இருந்து வந்தது? ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சு. அப்போ சொல்றாரு பாருங்க, பெருமை பாராட்டுவாயானால் நீ வேற சுமக்காமல். நிறைய மரங்களுக்கு என்ன எங்க மாறுது? உசியா மாதிரி ஆளுங்களுக்கு நான் தான் வேறையே சுமக்கிறேன். ஆனா உண்மை என்னது? வேறு தான் உன்னை சுமக்குது. நீங்க சுமக்கப்படுகிற ஆளா இருந்துகிட்டு ரொம்ப பெருமை பாராட்டக்கூடாது. நாமெல்லாம் சுமக்கப்படுகிறவர். ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க பரிசுத்த ஆவியானவர். 19ஆம் வசனம் வாசிங்க. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. நல்லது முறித்து போடப்பட்டது சொல்லுகிறாயே. நல்லது அவிசுவாசத்தினாலே முறித்து போடப்பட்டன. அவைகள் முறித்து போடப்பட்டன. விசுவாசத்தினாலே நீ விசுவாசத்தில் நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. யாரெல்லாம் தேவனுக்கு பயந்துருக்கிறீங்க? பயந்துருக்கிறீங்களா? நாங்க வேலை கிடைக்கணும்னு உழுந்து ஜெபம் பண்ணுவோம். வேலை கிடைச்சதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவருக்கு பயப்பட மாட்டோம். யாருக்கு பயப்படுவோம்? வேலை கொடுக்குற ஓனருக்கு பயப்படுவோம். ஆண்டவருக்கு பயந்து வேலை வாங்கிட்டு அப்புறம் ஆண்டவருக்கு பயப்படாமல் யாருக்கு பயப்படுறது? வேலை கொடுக்குற எஜமானருக்கு பயப்படுறது. பயப்படாதீங்க. இவங்கெல்லாம் உண்மையான எஜமானங்களே கிடையாது. நம்ம வேலை செய்தால் கூலி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். உண்மையான எஜமானர் எங்கே இருக்கிறாரு? கையை உயர்த்தி சொல்லுங்க. பரத்தில் இருக்கிறார் என் எஜமானர். உனக்கு இந்த உலகத்தில் உன்னை போஷிக்கவும் உன்னை நடத்தவும் அவர் தான் வல்லவர். என்னங்க, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கனத்தை உங்கள் முதலாளிகளுக்கு கொடுக்காதீங்க. ஆனால் அதே நேரத்தில் எஜமான்களை கனமனுங்க வேதத்தில் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட வேலை செய்கிறீங்க, கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க. ஆனால் அதனால் அதுக்குரிய கனத்தை கொடுங்க போதும். ஓவராக ஓனர் மாதிரி குனியக்கூடாது. என்னங்க, ஒன்றும் தரமாட்டாங்க நம்மளுக்கு. கரெக்டாக நான் சொல்கிறது? நம்ம எஜமானர் அவர். சொல்லுங்கள், என் எஜமானர் அவர், என்னை போஷிக்கிறவர் அவர். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த கிளைகளெல்லாம் முறிச்சிட்டாரு எனக்காக. நான் தான் அங்கே எல்லாமே போகிறேன். ரைட்டு, ஓகே, சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் எப்படி போச்சு? அவிசுவாசம். ஆனாலும் நீ என்ன பண்ணணும்? மேட்டிமை சிந்தையாக இருக்கக்கூடாது. நீ எப்படி இருக்கணும்? எண்ணத்தில் இருதயத்தில் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். இல்லை சொல்லுங்கள், தாழ்மையாக இருக்கணும். வாயத்தால் சொல்லுங்கள், தாழ்மையாக இருக்கணும். மேட்டிமை சிந்தையாயிராமல். எல்லாம் சொல்லுங்க, மேட்டிமை சிந்தையாயிராமல்
ஏன் பயந்துருன்னு அடுத்த வசனம் பாருங்க. சுபாவ கிளைகளே, சுபாவ கிளைகளையே தேவன் தப்ப விடாதிருக்க, தேவன் தப்ப விடாதிருக்க. உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று. சுபாவத்தின்படி வந்த ஒரிஜினல் மரத்தையே வெட்டினார, கிளை வெட்டினார, ஒட்ட வைக்க உன்னை வெட்ட மாட்டாரா? கொஞ்ச நேரம் ஆகாதா? ஆகுமா ஆகாதா வெட்டுறதுக்கு? ஒரிஜினல் மரத்தினுடைய கிளையே வெட்டி தூக்கி போட்டவர் ஒட்ட வச்சிருக்கிற நம்மளை வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப என்ன பண்ண ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே எல்லாம் நீங்க கொடுத்ததுப்பா, நீங்க செஞ்சதுப்பா, நீங்க தான் எனக்கு அந்த கிருபை தந்தீங்க, நீங்க தான். ஒவ்வொரு நாள் சொல்லி பாருங்களேன், காலையில் எழுந்துலேருந்து தூங்குற வர நீங்கள் நல்லா சமையல் பண்ணிட்டு கூட இன்றைக்கி என்ன மாதிரி யாருமே உலகத்தில் சமைச்சிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டாலும், ஆண்டவரே இந்த ஞானத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரன்னு அவர் முன்னாடி தாழ்மையாக இருங்க. என்னங்க, எந்த ஒரு காரியத்திலும் சரி, நீங்கள் பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், நல்ல அறிவாளியாக இருக்கலாம், திறமசாலியாக இருக்கலாம், ஒரு வேலையை கொடுத்தா நல்லா செய்யலாம். என்னங்க, ஆனால் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவரே எல்லாம் உங்கள் கிருபைப்பா, எல்லாம் உங்கள் தயவு, எல்லாம் உங்களுடைய கிருபை தயவு தான், எல்லாம் நீர் தந்திருக்கிறீர், எனக்கு ஒன்றும் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால சொல்கிறாரு, உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும். அவங்கிட்ட கண்டிப்பை காட்டினாராம் விழுந்தவங்கிட்ட. ஆனா உங்ககிட்ட சொல்லுங்க, எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு தயவை காண்பிச்சிருக்கிறாரு. நீங்க அந்த தயவை அசட்டை பண்ணலாமா? ஆண்டவர் எனக்கு சும்மா கொடுக்கலங்க, எல்லாம் காரணமாக தான் கொடுத்துருப்பாரு. ஒரு காரணமும் கிடையாது. நீ சும்மா குப்பையிலையும் தூசிலையும் கிடந்த, நானும் அப்படி தான் கிடந்தேன். புழுதியில் இருந்த நம்ம எல்லாம் தூக்கி எடுத்து நம்ம என்ன பண்ணாரு? இன்னைக்கு உன்னதங்களை உட்கார வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. என்னங்க, புழுதியில் கிடந்த நம்மளை தூக்கி எங்கே உட்கார வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி. உன்னதங்களில் எங்கே உட்கார வச்சிருக்கிறாரு? ஆமாம், இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா யாரு? நம்ம ஆண்டவர் தான். நாம் என்ன செய்யணும்? பெருமை பாராட்டக்கூடாது, மனமேட்டிமையாக இருக்கக்கூடாது. இந்த சபையிலே நான் தான் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரேயர் வாரியர், நான் தான் இந்த சபையிலே ஹையஸ்ட் வர்ஷிப் வாரியர், நான் தான் இந்த சபையிலே பெரிய ப்ரீச்சர். பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணுறார், என்னை விட்டு பாருங்க, நான் பயங்கரமாக பேசுவேன். பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் உன்னை பேச சொல்கிற நாளில் தான் நீ பேச முடியும். ஒரு பேதையை விட்டு பேச சொன்னா நீ கேட்டு தான் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஒரு பேதையை கொண்டு பேச வைக்கிறீரே. நான்லாம் கல்லூரி படிப்பு கூட போனால் கிடையாது, காலேஜே பார்த்தது கிடையாது, அந்த வாழ்க்கையெல்லாம் என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனால் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் ஆண்டவர். நான் எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பெரிய என்னை விட படித்த உயர்ந்த மனிதர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பெரிய பட்டதாரிகள், உயர்ந்த எவ்வளோ பேருக்கு அவங்க சந்திக்கும் பொழுது ஊழியத்தின் பாதையில் நான் 10 வருஷம் சுவிசேஷகராக இருந்த காலங்களில் எவ்வளோ பெரிய சபைகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன், பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். எல்லாமே ஆண்டுடைய கிருபை. அப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணார்? சபை ஊழியத்தில் கொண்டு வந்தார். நிறைய இதுலேருந்து தப்பிச்சு போக பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஊழியம். நான் சொல்கிற ஊழியம் தான் நீ செய்யணும். அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, நான் சொல்கிற ஊழியத்தை செய். பயந்துரு, மேட்டிமே சிந்தையாயிராமல் தேவனுக்கு பயந்துரு. ஏன்னா அவர் விழுந்தவரிடத்துல கண்டிப்பையும் உன்னிடத்துல தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் முடிஞ்சு போச்சா? தூபபீடத்தில் அந்த உசியாவின் கதை. இவ்வளவு வளர்ந்து 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 நல்லா வந்துட்டு கடைசியில் தேவ சமூகத்தை விட்டு குஷ்டரோகியாக வெளியில் போக வேண்டிய நிலைமை. அவனை அப்புறப்படுத்தினார்களாம். என்னங்க, தூக்கு உசியாவை அப்புறப்படுத்தும் நிலைமை வந்துருச்சு பாருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், ஊழியக்காராக இருந்தாலும் சொல்கிறேன், தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. பவுல் எழுதுறாரு, இது என் மேன்மை பாராட்ட எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. ஊழியம் தேவனுடைய ஈவுங்க. நீங்களாம் தேவனுடைய ஈவு. உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் தர்றாரு, அது ஒரு தேவனுடைய ஈவு. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு போதிச்சு நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரன் தந்தா அது தேவனுடைய ஈவா நினைங்க. உங்களெல்லாம் நான் ஒரு தேவனுடைய ஈவா நினைக்கணும். இங்கே உங்களெல்லாம் நான் ஒன்று என்னுடைய அறிவில் திருப்பல, என்னுடைய ஞானத்தில் உங்களை கொண்டு வரல, தேவன் உங்களை கொண்டு வந்தார். ஆமென். தேவன் அவர் தயவை காண்பிக்கும்படி உங்களிடத்தில் வெளிப்பட்டார்.
அப்போ என்ன பண்ணோம்? எனக்கு மனமேட்டிமெல்லாம் வேண்டாண்டவரே, எவ்வளோ வேணா கிடக்கட்டும். எனக்கு ஆபிரகாம்கிட்ட பிடிச்ச ஒரு அருமையான காரியம் என்ன தெரியுங்களா? பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான்னு சொன்னாலும் அவன் போய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு முன்பாக தாழ விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா. எனக்கு தான் ஆண்டவர் எல்லாம் தந்துட்டார், இனி எனக்கு எதுக்கு ஆண்டவர்? எனக்கு எதுக்கு? வேலை இருக்குது, வசதி இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி இல்லைங்க. ஏன் தெரியுங்களா? நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். 1000 பேருக்கு வேலை கொடுத்த ஒருத்தர் இருந்தாராம் அந்த சபையிலேயே, பெரிய உயர் போஸ்டிங், ஒரு பல கம்பெனிகளிட ஒரு பெரிய சிஇஓ, அவ்வளோ மதிப்பு மரியாதை இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் ஊழியர்கிட்ட பேச, எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிங்க, என்ன எனக்கு வேலை வேணும். என்ன பிரதர் சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாம் அநேக கம்பெனிக்கு சிஇஓ இருந்தீங்க. இல்லைங்க, என் ரூட்டு கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு, மனமேட்டிமை. இன்றைக்கி எல்லா ஆண்டவர் பிடுங்கிட்டாரு. பீஸை பிடுங்கின மாதிரி பிடுங்கி விட்டா என்ன வருது? என்னதான் நீ 5.5 லட்சம் ரூபா நீ பைக்கு வாங்கினாலும் சரி, 10.5 லட்சம் ரூபா என் விடுங்க, ஒரு 5 கோடி ரூபா காரை வச்சுங்க, டயரில் காற்று இல்லைன்னா குதிரை வச்சு தான் இழுத்துக்கிட்டு போனோம், குதிரை கட்டி இழுத்துட்டு போனோம். ஐயா 5 கோடி காரியா? ஒரு காலத்தில் முதல் கார் வாங்கின ஒரு ஆள் ஓட்ட தெரியாது, பெருமைக்குன்னா கார் வாங்கிட்டாராம். இந்த ஊர்லேயே நான் தான் முதல் கார் வாங்கினவன்னு சொல்லி கார் வாங்கிட்டாராம், ஓட்ட தெரியாது. அப்போ டிரைவர்களே இல்லை, பார்த்தாராம் காருக்கு ஒரு கயிறை கட்டி குதிரை வச்சுக்கிட்டு இவர் காரில் வந்து முன்னாடி குதிரை போய்கிட்டு இருக்குது. ஊரெல்லாம் பார்க்குறாங்க, அட பாவி மனுஷா, காரை வாங்கின உனக்கு கார் ஓட்ட தெரியலையே. முதல்ல எனக்கு கார் வாங்கினேன்னு ஆசை வந்த பொழுது எனக்கு காரை ஓட்ட தெரியாது. ஆனால் காருன்னு ஆசை உள்ளத்தில் வந்துருச்சு ஆரம்ப காலம், அப்போ கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உள்ளத்தில் ஆவியான உணர்த்தினார், காரே ஓட்ட தெரியல, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ தான் உணர்ந்து முதல்ல என்ன கற்றுக்கணும்? டிரைவிங் கற்றுக்கணும். முதல்ல டிரைவிங் கற்றுக்கிட்டேன். டிரைவிங்கே கற்றுக்காத கார் வாங்கிட்டீங்கன்னா இப்போ பரவாயில்ல, நிறைய டிரைவருங்க இருக்கிறாங்க, ஓட்டுவாங்க. டிரைவர் இல்லாத காலத்தில் என்ன ஆகும்? இந்த கதை தான், குதிரை கட்டி தான் நீ கார் இழுத்துக்கிட்டு போகணும் எத்தனை கோடி ஆனாலும். அது இல்லைங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபு. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நீ எதிலே பயணிக்கிறாயோ அது உனக்கு மிக பிரயோஜனமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. எதை விரும்புகிறாயோ அது உனக்கு நன்மையாக இருக்கணும். எல்லாம் தந்த ஆண்டவர் உசியாக்கு கடைசியில் அவன் என்ன செய்துட்டானா? தனக்கு கேடு உண்டாகும்படி கையோடு கை கோர்த்தாலும், சொல்லுங்க, நீங்கள் என்ன செப வீரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பாடகர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பெரிய வேதத்தில் மாஸ்டர்களாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய ஆளாக கூட இரு, எவ்வளோ ஜனம் கூட இருக்கட்டும், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக உன் இருதயத்தை நீ மனமேட்டிமையாக்கினால் உன்னை தாழ கீழே தள்ளி போடுவார். இனி விழுந்து போன பெரிய பிசாசு யார் தெரியுமா? ஒரு காலத்தில் வேதம் சொல்லுது, உன் அழகின் மினுக்கினால் நீ கெட்டு போனாய். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு உன் அழகின் மினுக்கினால், எப்படி வேதம் சொல்லு தெரியுமா? நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், உன்னை மனமேட்டிமையினால் விழுந்து போனாய், உன்னை தள்ளினே என்றார் ஆண்டவர். இன்னைக்கு அதனால தான் அவனால் எந்திரிக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு நித்திய நரகம் காத்து கொண்டிருக்கிறது. உசியா தனித்த வீட்டில் கடைசி வரை வாழ்ந்தான். நம்மளை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான்லாம் ஒட்ட வைக்கப்பட்ட ஆளுப்பா. எல்லாம் சொல்லுங்க, ஒட்ட வைக்கப்பட்ட ஆளு. நான்லாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன். த ஜாயிண்ட். நீங்க சொல்லணும், அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? யாரை வேணாலும் ஆண்டவர் தூக்கி உயர்த்துவார், யாரை வேணாலும் தாழ்த்துவார். அவரால் முடியும், அவரால் முடியும். யாரை உயர்த்தவோ தாழ்த்தவோ தேவனால முடியும். அவர் இந்த காட்டோலிய மரத்துக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறாரு. நம்மெல்லாம் அப்படி தானே கிடந்தோம் இல்லைங்க? எவ்வளோ நாள் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டாரு, வா வான்னு வந்தோமா? நம்மளை அவருடைய கிருபையினால் கொண்டு வந்தார். விட்டுட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு உலகத்தில் என்னை விட்டு இருந்தாருன்னா உலகத்திலே நான் ரொம்ப மோசமான மனிதனாக வாழ்ந்திருப்பேன். நான் நல்லவனை வாழ்ந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா அது போன்ற ஒரு சமுதாயம் தான் ஓடிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். அதான் காட்டொலிவ மரம். கீழ்ப்படியாமை என்னும் ஆவி, மோசமான சுபாவங்கள்,
ஒரு காலத்தில் நம்ம நிரப்பிக்கொண்டே இருந்தது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாராம், கொண்டு வந்து ஒட்ட வச்ச இடம், வேர்லேருந்து வர சாறு. நல்ல ஜூஸ் குடித்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம். நம்ம தான் எப்போ பார்த்தாலும் கலர் கலராக பாட்டிலாக வாங்கிக்கிட்டு அதை வேற கையில் ஆட்டிக்கிட்டு மற்றவங்க பார்க்குற மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். நல்ல நல்ல ஜூஸை குடிச்சு பாருங்கள். நல்ல ஒரு அருமையான பழத்துலேருந்து ஒரு எடுத்து ஜூஸை குடிச்சு பாருங்கள். ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதை குடிக்க மாட்டோம். சீச்சி, அதெல்லாம் வேணாம். அவன் மருந்தும் கலர் கலராக போட்டு வச்சுக்கிறத எடுத்து வாங்கி குடிச்சு போட்டு அப்புறமா உடம்பு எரியுதே, குடல் எரியுதே அப்படின்னு கஷ்டப்படுறோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதெல்லாம் விட ஆண்டவர் வச்சிருக்கிற நல்ல சாரத்தை எடுத்து குடிங்க, நல்லா அதை அனுபவிங்க. சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிறது, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒருத்தன் விழுந்து போக போகிறான்னு அர்த்தம்னா அவன் மனமேட்டிமையாக இருக்கிறான்னு அர்த்தம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை உங்களிடத்துல கொடுக்குறேன். ஒருபோதும் எனக்குள்ள என்ன வரக்கூடாது, மனமேட்டிமை. எவ்வளவு கொடுத்தாலும் நான் உங்கள் பாதத்தில் வந்து நிறுத்துவேன். ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். உங்கள் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். என்னை சுற்றி ஏராளமான ஆஸ்திகள் இருக்கலாம். இந்த உலகத்தில் நான் அந்தஸ்துள்ள ஒரு மனிதனாக கூட இருந்தாலும் சரி, உமக்கு முன்பாக பயந்து உமக்கு எப்பொழுதும் செவி கொடுத்து உம் சித்தத்தை செய்ய நான் தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவரே, என்னை அப்படி நடத்துங்கப்பா. அப்படி ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும். நாங்கள் வாசித்த ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெளிச்சத்துக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒட்டப்பட்ட காட்டொலிவ மரம், சுபாவ கிளைகளையே தப்ப விடாதிருக்க ஒட்டப்பட்ட கிளைகளாகி எங்களையும் தப்ப விட மாட்டீர். நாங்கள் சரியாய் அந்த வேரிலிருந்து வருகிற அந்த வேரை சார்ந்து கொண்டு அந்த சாரத்தை நாங்கள் எடுத்து அதிலிருந்து நல்ல ஜீவியத்தை நாங்கள் கொடுக்கும் பொழுது நாங்கள் வெட்டப்படாமல் நிலைத்திருக்க முடியும். வெட்டப்பட்ட கிளைகளையும் ஒட்ட வைக்க தேவன் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை உயர்த்தவும் தாழ்த்த உம்மால் ஆகும். ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறோம். நீரே பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.